நாம் இப்பொழுது பாடினது போல அவர் நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறார். இந்த நல்லவரும் வல்லவருமாயிருக்கிற ஆண்டவர் மனிதனிடத்தில் அவர் நல்லதை செய்வதற்காய்த்தான் இந்த பூமியில் கடந்து வந்தார். மனுஷனுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். ஒரு நாள் கூட அவர் தீமை செய்கிற கர்த்தர் அல்ல. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, தேவன் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எப்பொழுது தேவையோ அதை தந்து நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களில் நாம் ஜெபத்திற்காக கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை ஸ்தோத்திரம். இந்த 21 நாட்களும் அதை மையமாக வைத்து ஜெபிப்பதற்காக அந்த வார்த்தையை தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஏசாயா 12ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு சொல்லுகிறார், நீ மகிழ்ச்சியோடு ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஜெப நாட்களில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அந்த ரட்சிப்பின் ஊற்றுகள் எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லி கர்த்தர்களை ஜெபிக்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் ஊற்று, அநேக ஊற்றுகள் உண்டு. தேவனுடைய பிள்ளை கவனிக்க வேண்டிய பகுதி, ஊற்றுகள் என்று சொல்லும் போது அநேக ஊற்று கண்கள் இருக்கிறது. இந்த பூமியில் அநேக ஊற்று இருக்குது, ரட்சிப்பின் ஊற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் உருவாக்குகிற ரட்சிப்பின் ஊற்று அது எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது இலவசமானது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவராய் ஏசாயா 55:1 கடந்த வாரம் சிந்தித்தோம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்கே வாருங்கள், தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். எப்படி? நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தாகமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதை இயேசு சொல்லும்போது சொல்ல, வருத்தப்பட்டு பார சுமக்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரை குறித்து சொல்கிறார்? நல்லவர்களை சொல்லல. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரையும் கூப்பிடுறார். அவர் எப்படிப்பட்ட மனுஷன் என்று கர்த்தர் அவர் வகையறுத்து சொல்லவில்லை. வருத்தப்படுகிற மனுஷன் யாரா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படியானால் இன்னைக்கு வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியை அடைய வேண்டும், நான் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதான தாகம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அதற்காய் ஆண்டவராகிய தேவன் எதையும் செய்ய வல்லவர், எதையும் செய்ய வல்லவர். ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தாகம் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தாகம் இருந்தால் கர்த்தர் எதை செய்ய வல்லவர் என்று அவங்களுக்கு சொன்னேன். அதை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அவருடைய 18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அவன் மிகவும் தாகமடைந்து, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18-19. அவன் மிகவும் தாகமடைந்து, அவன் மிகவும் தாகமடைந்து, சிம்சோன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையிலே விழ வேண்டுமோ என்றான். கவனிங்க, சிம்சோன் மிகவும் தாகமடைகிறான். அவன் தாகமடைவதற்கு முன்பு அவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து அவன் 1000 பேரை கொலை பண்ணுகிறான். காரணம், தேவனுக்கு விரோதமான செயல் பண்ணி கொண்டு அந்த தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்ட பெலிஸ்தியரை அவன் அழிக்கிறான். எல்லாம் முடிந்து நிற்கும் பொழுது இவனுக்கு தாகம் தாங்க முடியாத தாகம். அந்த தாகத்தினால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தாகமடைந்து, அவன் சொல்ல தாகமடைந்து கர்த்தரை நோக்கி சொல்றான், கூப்பிட்டு சொல்றான், தேவரீர் உமது அடியேன் கையில இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டுங்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து.
அடுத்து அவனுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியல, என்ன தாகம், அவ்வளவு தாகம். அல்லேலூயா. இனி அடுத்த நிமிஷம் வாழ்வானா அல்லது தாகத்தினால் தான் மடிந்து போவேன், செத்து போவேன்கிற உணர்வு வந்த பொழுது தேவனை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே இந்த விருத்த சேதனம் இல்லாத கையில நான் விழ வேண்டுமா? அல்லேலூயா. நான் விழ வேண்டுமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் லேகியுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. போதும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை கவனிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கூட ஆழமாய் சிந்திக்கணும். ஆண்டவராகிய தேவனிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் இந்த நிலையில, நான் இந்த நபர் கையில நான் விழுந்து அவன் நான் செத்து இவர்கள் கையில் நான் அகப்பட வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் லேகியில் உள்ள பள்ளத்தை தேவன் பிளக்க பண்ணினார். என்ன செய்தாராம்? பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அப்படின்னா அவன் உயிர் போயிட்டுது. ஆமென். கடைசி செகண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில கடைசி செகண்ட்ல சொல்ல, ஆண்டவரே நான் இப்பொழுது செத்து மடிய வேண்டுமா அல்லது பெலிஸ்தர் கையில நான் அகப்பட வேண்டுமா என்று ஆண்டவராகிய தேவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவருடைய தாகத்தை பார்த்த ஆண்டவர் அவனுக்காக லேயின் பள்ளத்தை திறந்து கொடுத்தார். பள்ளத்தை திறந்து தண்ணீர் ஓடி வந்தது. எங்கே வந்தது? அவன் இருந்த இடத்துக்கு வந்தது. தேவ பிள்ளையே, அவன் அந்த தண்ணீரை அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. அப்படின்னா அந்த கடைசி நேரத்தில் எப்படி குடித்திருப்பான் யோசித்து பாருங்க. அருமையான தெய்வ மக்களே, நீ தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து வாழுகிற தேவ பிள்ளையா இருப்பாயா இருந்தால் உன்னை சத்துருடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. நீ தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும் பொழுது, ஒருவேளை நீ களைத்து போனவனாய், வேதனை உள்ளவனாய், ஒருவேளை வியாதி உள்ளவனாய், வறுமை உள்ளவனாய், தரித்திரம் உள்ளவனாய், கடனாளியாய், சோத்திர பலவீனம் உள்ளவனாய் நீ காணப்படலாம். ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் நீ தாகத்தோடு கூப்பிடும் பொழுது அந்த சிம்சோனுக்காக லேயின் பள்ளத்தை திறந்த ஆண்டவர் உனக்காக எதையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. உனக்கு தாகம் வேணும். நான் மனுஷ கையில் விழுந்து விடக்கூடாது. நான் அந்நியன் கையில் விழுந்து விடக்கூடாது. நான் இந்த உலகத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் தேவனை பின்பற்றுகிறவன், உலக மனுஷனை போல நான் வாழ்ந்து விடக்கூடாது. அந்நியன் கையில் அகப்பட்டு விடக்கூடாது. தாகம் உனக்குள்ளே கடந்து வரும் பொழுது உனக்காக அந்த சிம்சோனுக்கு லேகியின் பள்ளத்தை திறந்த தேவர் எந்த சோத்திர வெண்கல கதை உடைக்க வல்லவர், இருப்பு தாழ்பாளை முறிக்க வல்லவர். அவன் தண்ணீர் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. இதுபோல இன்றைக்கு அநேக தேவ மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை, காலங்கடந்து போன பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான உச்சக்கட்டத்தில் கடந்து போய் தான் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாதபடி பவுல கேட்ட சொல்லுவார், சோத்திர அப்போஸ்தலனுடைய வாசிக்கிறோம், கப்பல் சேதத்தில் சொல்லுவார், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் மற்று போயிற்று. அப்போ நினைக்கிறார், சொல்லுகிறார், பவுலே பயப்படாத, பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்ன நிற்கணும், நீ ராஜாக்களுக்கு முன்ன நிற்க வேண்டியவன். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தராகிய தேவனை நீ உண்மையாக ஆராதிக்கிற தேவ மனுஷனாக இருந்தால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் குறைவை அனுமதிக்க மாட்டார். அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் அநேக ரட்சிப்பின் ஊற்றுகள் இருக்கிறது. சொல்லுகிறதுனால உங்களுடைய ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் நல்லமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பூமியில நிறைய ஊற்று இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னதாக ஞாபகம், ஆனாலும் இப்பொழுது சொல்லுகிறேன். பாருங்க ஸ்தோத்திரம், இன்னைக்கு எல்லாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்சூரன்ஸ், ஆமென், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அல்லேலூயா, எல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது. பிறந்த உடனே கடந்த நாள் சொன்ன நினைக்கிறேன், பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பத்திரங்களை வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. ஆமென். ஏன்னா பின்னாட்கள் அது என்ன செய்யுமா? உபயோகப்படுமா? அல்லேலூயா. இது ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க போட்ட பணத்தை உங்களுக்கு எடுக்கக்கூடாத அளவில் சொத்துறோம். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கஜனால எத்தனையோ 1000 கோடி நிற்குது, உலக மனுஷன் போட்டது. ஆமென். சொல்ல சரியா இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. அவன் அரசாங்கத்தை ஓட்டுறதுக்கு வழி இல்லாம
கஜனா காலி பண்ணி வைத்து விட்டு திட்டங்களை கொண்டு வரான். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு ஃபைனான்ஸ் போட்டு அநேகருக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க. ஆமென். இது உண்மை என்ன? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேக காரியங்கள், அநேக விதமான ஊற்றுக்கண்கள் திறந்திருக்கிறது. அதில் போய் அநேகர் இளைப்பாற போகலாம் என்று எண்ணுகிறார்கள். இன்னைக்கு கடன் கொடுக்கறதுக்கு அநேக காத்து கொண்டு இருக்கிறாங்க. தயவாய் கடன் வாங்கினவங்க எங்கிட்ட வருத்தப்பட வேண்டாம். அது சத்தியத்தை சொல்லும் போது அது ஒருவேளை உங்களை மன பாரப்படுத்தலாம். இன்றைக்கு கல்வி கடன் ஒன்றை ஆரம்பித்து, ஆமென், கல்வி கடனாக அரசாங்கம் கொடுத்து இன்னைக்கு அநேகரை படிக்க வைத்து இன்னைக்கு பல கோடிகள் சொத்து அதுக்காக வரியாய் வசூலிக்கிறார்களா இல்லையா? அல்லேலூயா. கொடுக்க முடியும்ன சொத்தை ஜப்தி பண்றாங்களா இல்லையா? இதுவும் ஒரு ஊற்றுக்கண் தான். ஆமென். இப்படி மனிதர்களுக்கு அநேக ஊற்றுக்கண் இருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு ஸ்தோத்திரம் லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா என் பிற்காலத்திற்கு, என் பிள்ளையுடைய காலத்துக்கு உபயோகப்படும் என்று சொல்லி ஊழியக்காரன் போட்டு வைத்திருக்கிறான். யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. ஆமென். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பி இருந்தா உனக்கு வியாதி வருவதில்லை. வியாதி வரும், அவர் பரிகாரியா மாறுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் ஏன் இன்றைக்கு மனிதன் வேதனைப்படுகிறான் என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அதே ஸ்தோத்திரம் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நீ சொல்வது, ஏசாயா 12:1, அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறீர், நீர் என்னை தேற்றுகிறீர். தேவனுடைய பிள்ளையை கவனிங்க. அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். அடுத்த வார்த்தை சொல்ல, நீர் என் மேல் எப்படி இருந்தீர்? எப்படி இருந்தீர்? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன் மேல என் மேல கர்த்தருக்கு என்ன கோபம்? ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்களேங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப அவன் சொல்லுகிறான், அக்காலத்திலே நீ சொல்வது, நீ என்று சொல்லும் பொழுது விசுவாசி சொல்வது. ஆமென். இது அந்நியருக்கு அல்ல. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது கர்த்தர் இதுக்கு எருசலேமின் குடிகளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எருசலேமில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அக்காலத்திலே நீ சொல்லுவது, ஸ்தோத்திரம், கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் எப்படி இருந்தீர்? கோபமா இருந்தாராம். யார் கோபமா இருந்தது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய கோபம் எதனால் வந்ததுன்னு தெரியாம இருக்கிறாங்க. சொல்லுங்க, நீர் என் மேல் கோபமா இருந்தீர், ஆனால் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறீர். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், அப்படி தயவோ நீடியது. ஆமென். அந்த ஒரு நிமிஷம் கோபம் எப்படி வருகிறதா தெரியுமா? ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்பனியாவின் புஸ்தகம், செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவருமான மனுஷரை தண்டிப்பேன். சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அங்கே ஏசாயா 12:1 நாம் வாசித்தோம், அக்காலத்திலே நீ சொல்வது, தேவனே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், இப்பொழுது உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறீர். அதே அக்கால
அக்காலத்திலே என்கிற வார்த்தையோடு இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. அக்காலத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து. எப்படி சோதிப்பாராம்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு வழக்கம் தேவையில்லை. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் சோதித்தறிகிறது. ஆனா எருசலேமை அப்படின்னா விசுவாசியை, நான் விசுவாசி என்று நிற்கிறவனை, விசுவாசி என்று சொல்லுகிறவளை, கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவளை, அவன் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவளை, நான் ஆவிக்குரியன் என்று சொல்லுகிறவளை விளக்கு கொளுத்தி சோதிப்பாராம். எப்படி சோதிப்பாராம்? விளக்கு கொளுத்தி. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் என்கிற போர்வையில், கிறிஸ்தவன் என்கிற போர்வையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் விளக்கு கொளுத்தி சோதிக்கிறார். விளக்கு கொளுத்தி சோதிக்கிற வேளையில வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்கள், எப்படி இருக்கிறவர்கள்? எப்படி இருக்கிறவர்கள்? வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம். அந்த குழப்பம் என்ன தெரியுமா? அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிற வண்டல்கள். ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எப்பொழுது கர்த்தராகிய தேவனை குறித்து அவிசுவாசம் வருகிறதோ, கர்த்தருடைய மகிமையை எப்பொழுது அற்பமாய் எண்ணுகிறாயோ, கர்த்தர் உன்னை தண்டிக்கிறவராய் கடந்து வருகிறார். அது என்னையா இருந்தாலும் சரி, உன்னையா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையை கவனித்துக் கொள்ளுங்க. எருசலேமை, எருசலேமை அவர் விளக்கு கொளுத்தி சோதிக்கிற காலம் நெருங்கி வந்திருக்கிறது. ஏன் எருசலேமை சோதிக்கிறார் தெரியுமா? எருசலேம் என்று சொன்னா யார்? எருசலேம் என்று சொல்லும் பொழுது விசுவாச போர்வையில் வாழுகிறவர்கள், கிறிஸ்தவ போர்வையில் வாழுகிறவர்கள். அது இந்தியாவில் இருக்கட்டும், அகில உலகத்தில் எங்க இருந்தாலும், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் விசுவாசி, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று வெளியே பேசுகிறவர்களை கர்த்தர் விளக்கு கொளுத்தி சோதிக்கிற காலம். அல்லேலூயா. அவர் விளக்கு கொளுத்தி சோதிக்கும் பொழுது உன் இருதயம் வண்டல் போல குழம்பி இருக்கிறதை அவர் பார்க்கிறார். இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு, அறியத்தக்கவன் யார்? ஏன் விளக்கு கொளுத்தி சோதிக்கிறார்? உன் இருதயத்தில் நீ எப்படி கர்த்தரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? பரலோகத்தின் தேவனை எவ்வளவாய் மட்டிட்டுக் கொண்டிருக்கிறாய்? அல்லது எப்படி கனம் பண்ணுகிறாய்? தேவனுக்கு எவ்வளவு மகிமை செலுத்துகிறாய்? அல்லது கர்த்தரை எவ்வளவு மகிமை கனவீனப்படுத்துகிறாய்? அது அழகா சொல்லப்படுது. தேவன் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று இருதயத்தில் சொல்லுகிறமாகிய மனுஷரை, நீ எப்பொழுது என் ஆண்டவருடைய நாமத்தை, பரலோகத்தின் தேவரை நீ அற்பமாய் எண்ணுகிறாயோ, அப்பொழுது அவர் உன் இருதயத்தை விளக்கு கொளுத்தி சோதித்து தண்டிக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், இப்பொழுது உம்முடைய கோபம் நீங்கிற்று. தேவ ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற போர்வை இல்லை, ஆமென், ஊழியக்காரர் சொல்ல போர்வை இல்லை, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணி வாழ்கிறவர்களை கர்த்தர் விளக்கு கொளுத்தி சோதிக்கும் பொழுது அது தண்டனையாய் முடிகிறது. அல்லேலூயா. இந்த தண்டனையின் காலத்துல தான் அவர் சொல்லுகிறார், தண்டிக்கப்படாத சொல்ல, ஆண்டவரே நீ என் மேல எப்படி இருந்தீர்? கோபமா இருந்தீர். இப்ப 12:1 இப்ப வாசிங்க முதல்ல. அக்காலத்திலே நீ சொல்வது கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தாவே நான் உம்மை. அப்ப இதுவரைக்கும் நான் என்ன செய்யல? நான் உம்மை ஏன் கோபமா இருந்தீர்? நான் உம்மை துதிக்கல, நான் உம்மை. அக்காலத்தில் நீ சொல்வது கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமா இருந்தீர், ஆனால் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இப்ப 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு. இப்பதான் உனக்கு உணர்வே வந்திருக்கு. யார் தான் ரட்சிப்பு? தேவனே. கடன் கொடுத்த வீட்டுல வந்து கதவை தட்டினாதான் உனக்கு யார் ரட்சிப்புன்னு தெரியுது. அது வரைக்கும் ஊற்றுக்கண் வேற இருந்தது. ஆமென். 2வது வசனம். அல்லேலூயா. இதோ தேவனே என் ரட்சிப்பு. இப்ப சொல்லுகிற அக்காலத்திலே சொல்லுது கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். 2வது வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் பயப்படாம எப்படி இருப்பேன்? இப்பதான் உனக்கு என்ன வந்திருக்கு? நம்பிக்கை. இப்ப என்ன வந்திருக்கு? நம்பிக்கை வந்திருக்கு. இது வரைக்கும் யாரை நம்பல? நீ கர்த்தரை நம்பல. கர்த்தரை நம்பாதான் உன் உள்ளத்துல குழம்பிக்கிட்டே இருக்கிற வண்டல் குழம்புனது போல. எப்படி குழப்பம்? அழகா வேதம் சொல்லுது, வண்டலுடைய குழப்பம். கடந்த நாளுங்க ஜபத்துக்கு அருமையாக கர்த்தர்களை கற்றுக் கொடுத்தார்.
சோத்திரம். இங்க சென்னை பட்டணத்தில் அடையாறுன்னு ஒரு ஆறு ஓடுது, அப்படித்தானே இருக்கா ஐயா? இருக்கு. இந்த ஆறு ஒரு நாள்ல எல்லா மனிதர்களும் குளித்து அவன் குடிக்கிற தண்ணீர் வரைக்கும் எடுத்தார்களாம், அப்படித்தானே? என்னையா எங்க உள்ள சென்னை வாசிகள் யாராவது இல்லையா? ஆமென் தானா? அல்லேலூயா. இந்த அடையாறுல ஓடின தண்ணியை குடித்தார்கள், குளித்தார்கள், சோத்திரம், எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு என்ன செய்ய முடியல? குடிக்கிறதுக்கா பக்கத்துல போக முடியல. ஆமென். அன்றைக்கு அந்த அடையாற்றுல இந்த கரைந்து அந்த கரைக்கு போகணும்னா சோத்திரம் நீச்சல் அடிச்சு போகலாம். ஆனா இந்த நாட்கள்ல அதுக்குள்ள ஒரு இறங்குனான்னா செத்து தான் போவான், ஏன்னா மூழ்கிடுவான். அது என்ன ஆயிட்டு? இப்ப வண்டல் ஆயிட்டு, வண்டல் ஆயிட்டு. அதனால தான் கொஞ்சம் பேர் சென்னையில் சில சாகிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சோத்திரம் அடையாற்றில் போய் சாடிடுறான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாடி இருக்காங்க, அப்படித்தானே? ஏன்னா இப்ப இந்த சோத்திரம் இதே ஆறு இப்ப அநேகரை பழி வாங்குறது இல்ல, உயிர் வாங்குற ஆறாய் மாறி போச்சு. ஆமென். நீ நல்லா தான் இருந்த ஒரு காலத்துல, விசுவாசியா இருக்கவும் நல்லா தான் இருந்த. இப்ப இருந்த என்ன ஆகி போச்சு? குழம்பி போச்சு. என்ன ஆகி போச்சு? குழம்பி போச்சு. அடையாறு, நம்ம சென்னையில் இருக்கிற அடையாறு இன்னைக்கு கூவமாராய் மாறி குழம்பி அநேகோட உயிரை வாங்குகிறது போல இன்னைக்கு அநேகோட உயிரை வாங்குகிற குழப்பத்தின் ஆவி வந்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை குழப்புகிற பொல்லாத ஆவியுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளையே, நீ தேவனை தேவன் என்று அவ இப்பதான் சொல்லலாம். 12:2 வாசிக்கலாம் மறுபடியும். தேவனே, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். பயப்படாமல். இப்ப இதுவரைக்கும் பயம் இருந்து இப்ப என்ன நீங்கி போச்சு? அவர் அல்லேலூயா. இப்ப பயம் நீங்கி போச்சு. கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் பலனும் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இப்பதான் உணர்வே வந்திருக்குது. இதுவரைக்கும் குழம்பி போய் வண்டல் குழம்பினது போல குழம்பி, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை. இருதயத்தில் நீ எப்ப சிந்திக்கிறியோ அப்போ உன் வீட்டில் வேதனை வந்துட்டுன்னு வச்சுக்க. உன் வாழ்க்கையில கஷ்டம் எப்ப வருதுன்னா உன் இருதயம் குழம்பும் பொழுது. ஆனா தேவனே என் ரட்சிப்பு சொல்லும் பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சிம்சோனுக்காக ஆண்டவருக்கு இந்த லேகியின் பள்ளத்தை திறந்து அவருடைய தாகத்தை உயிரே கொடுத்த ஆண்டவர் உனக்கு உயிர் தர வல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை எவ்வளவு தூரத்துக்கு மேன்மைப்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு மகிழ்ச்சி நம்முடைய வீட்டில் வந்துகிட்டே இருக்கும். குழப்பத்தின் ஆய்க்கு இடம் கொடுக்காதீங்க. தயவாய் உங்களை கேட்கொண்டு காரியம் பிசாசு குழப்பி கதை சொல்ற. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, குழப்பி குட்டையில் என்ன பிடிப்பாங்களாம்? மீன் பிடிப்பாங்களா? அதுபோல் உன் வாழ்க்கையில சத்ருவான சந்தோஷப்பட உன் குடும்பத்தில் குழப்பத்தின் ஆவியை கொண்டு வந்திருப்பான். ஆமென். நீ குழம்பாத. எனக்கு ஒரு தேவன் உண்டு சொல்லு, எனக்கு ஒரு ரட்சகர் உண்டு சொல்லு, அவர் தான் என் ரட்சிப்பு என்று சொல்லு. அல்லேலூயா. இல்லைன்னா எருசலேமை என்ன கொளுத்தி சோதிப்பாரா? விளக்கு கொளுத்தி பார்ப்பார். ஆமென். ஸ்தோத்திர. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, எனக்கு ஒரு ரட்சகர் உண்டு, எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, எங்களுக்கு ஒரு ராஜா உண்டு, எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் எங்களுக்காக எந்த இடத்திலும் வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்கி தருகிற ஆண்டவர். அதான் ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். வாசித்த நேரம் போய்விடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் சொல்ல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கே சொல்கிற நான் வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழி ஆறுகளையும் உண்டாக்குறதுனால வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும். அங்கே சொல்லப்படும் வார்த்தை என்னன்னா, என் ஜனத்தின் தாகத்திற்காக. வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். 43:20 வாசி. 19. நான் தெரிந்து கொண்ட 43:20 வாசி. நான் தெரிந்து கொண்ட நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாங்க. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை. நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் தெரிந்தவங்க கொண்டு வந்திருக்கிறார். நல்ல நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. அதனால எதை குறித்தும் கவலையே கிடையாது. ஆமென். எதை குறித்தும் கவலையே கிடையாது. ஏன் கவலை கிடையாதுன்னா, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார்.
அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிற தைரியம் தெய்வ மக்களுக்குள்ள கடந்து வர வேண்டியது அவசியம். அப்படி கர்த்தர் என் ரட்சிப்பு மாணவர் என்று நீ சொல்லும் பொழுது அவர் சொல்ல, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்காக. எங்க யாருக்கு? நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகம் இருக்கா? உங்களுக்கு தாகம் இருக்கா? நான் மகிழ்ச்சியா இருக்கணும் தாகம் இருக்கா? சமாதானம் இருக்கணும் தாகம் இருக்கா? அல்லேலூயா. உனக்கு தாகம் இருந்தால், நீ உன்னுடைய வாழ்க்கையில குடும்பம் சமாதானமா வாழணும் தாகம் இருந்தால், நான் தேசத்தில் சந்தோஷமா வாழணும் உனக்கு தாகம் இருந்தால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும் தாகம் இருந்தால், உனக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டு சொல்ல, வனாந்தரத்தில் தண்ணீர்களையும், தண்ணீரை அல்ல, தண்ணீரை அல்ல, தண்ணீர்களையும், தண்ணீரை அல்ல தண்ணீர்களையும், மறுபடியும் சொல்றேன், தண்ணீரை அல்ல தண்ணீர்களையும். எல்லாரும் சொல்லி பாருங்க, தண்ணீரை அல்ல தண்ணீர்களையும். அல்லேலூயா. ஏன் தண்ணீர்கள் சொன்னார்னா, ஒரே தண்ணியை தந்தா நீ சோர்ந்து போவ, அதனால நீ விரும்புகிறது போல கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஊட்டும் போது சொல்றாங்க, காலையில ஸ்தோத்திரம் ஒரு கப் இதை கொடுங்க, ஒரு 10 மணிக்கு போல இன்னொன்னா கொடுங்க, மத்தியானத்துக்கு ஒன்று கொடுங்க, சாயங்காலம் 3 மணிக்கா ஒன்று கொடுங்க, சாயங்காலம் 6 மணிக்கு ஒன்று கொடுங்க, ராத்திரி ஒரு 9 மணிக்கு ஒன்று கொடுங்கன்னு கொடுக்குற இல்லை? நீ கொடுக்குறியா உன் பிள்ளைக்கு? என்ன அமைதி ஆயிட்டீங்க? கொடுக்குறீங்கல்ல? அல்லேலூயா. என்ன அப்படியே இருக்கிறீங்க? பிள்ளைகளை பெற்றவங்க மாத்திரம் இல்லையா சொல்லுங்க. நீங்களும் பெற்றீங்களா? பெத்தது இவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நாம் ஸ்தோத்திரம் 2 பேரா சேர்ந்து பெற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்கு இவ்வளவு தூரம் நீ பிளான் பண்ணி எல்லாம் திட்டம் போட்டு ஷெட்யூல் போட்டு மணிக்கணக்கா நீ கொடுக்குற. அப்ப இந்த ஆண்டவனுக்கு தாகம் வந்தா வெறும் தண்ணி வச்சுட்டு போக மாட்டாரு, தண்ணீர்களையும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன்னை விட கர்த்தராகிய தேவன் அருமையா ஷெட்யூல் போட்டு தருவார். ஆமென். நீ ஆகிலும் சில நேரத்தில் அசந்து தூங்கிட்டீன்னா பிள்ளைக்கு 2வது நேரம் கொடுக்கல, 3வது நேரம் ஆக்கிடுவேன், கடைசியில் ஒரு நேரம் மிச்சம் வந்துடும். ஆமென். அவர் அப்படி கிடையாது, உனக்கு எப்ப தேவையை தட்டி எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான தாய்மார் பிள்ளைகள் பசிக்குன்னா தட்டி எழுப்பி கொடுப்பாங்க. சிலர் நான் பார்த்து சோத்திரம் படுத்து தூங்கிட்டோன்னா ஒருவேளை கொடுக்காட்டா என்னன்னு தூங்கிடுவாங்க. நீ எந்த குரூப்னு எனக்கு தெரியல, ஆனால் தேவன் கரெக்டாக இருப்பார். என்ன சொல்லுங்கிறாங்க? அதனால தான் சொல்லுகிறார், உனக்கு தாகத்தை தீர்க்க என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்தரத்திலே தண்ணீர்களையும். ஆமென். இல்லைன்னா தண்ணீரையும் எழுதியிருப்பாரு. அடுத்த எழுதப்பட்டிருக்குது, சொத்துரு அவாந்திர வழிகளில ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பமும் என்னை கர்த்தராகிய தேவனை வலு சர்ப்பமும் கோட்டான் குஞ்சும் கனம் பண்ணுகிற விதத்துல உனக்கு நன்மை தருகிற ஆண்டவர். அப்ப நான் ஒன்ன பார்த்துட்டு இருக்கேன், கோட்டா மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இவனுக்கு என்ன நடக்குதோ இவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கான்னு பார்க்கறன்னு பேர் தான் கோட்டான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னடா எப்போ பார்த்தாலும் போயிட்டு வரான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக கோட்டான்கள் கிறிஸ்தவ கோட்டானே இருக்கான் ஐயா. ஆமென். ஏதாவது ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ சோதர சந்தோஷமா மனைவியோட போயிட்டு வந்தான்னா ஆன்னு வேலை பார்க்குறான். அல்லேலூயா. அவன் குடும்பமா சந்தோஷமா பார்த்துட்டான்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் என்னது? கோட்டான். அல்லேலூயா. இது கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுவும் ஒரு கோட்டான் இருக்கு, பக்கத்துலயும் கோட்டான் இருக்கு. இது கோட்டான் என்பது ஸ்தோத்திரம். பாரு பாரு, டேய் பாருடா. அந்த காலத்துல சொல்லுவாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், கிராமங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது போறாங்கன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, பாரு பாரு யாரெல்லாம் போறா பாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் போறா பாரு. ஸ்தோத்திரம். பாரா, அவனும் பிள்ளைகளும் பைக்கில் போறாங்க. எப்படி போறாங்க? பைக்கில் போறாங்க. நமக்கு ஒரு சைக்கிள் கூட, அதுக்கு பேர் தான் என்னது? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க பார்த்து பொறாமப்படுறான் பாத்தியா? அல்லேலூயா. பொறாமப்படுறவன் யாரு? கோட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கோட்டாங்குஞ்சு எல்லாம் அவரை கனம் பண்ணுறதுல, ஆண்டவரே அவனுக்கு கொடுத்துருக்கிறீரே, அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அருமையான ஏழை குடியானவன், கூலி வேலை செய்து பிழைக்கிறவன்.
அவன் வீட்டில் என்னைக்கு பார்த்தாலும் ராத்திரி ஆனா பாட்டு, காலையில் ஆனா பாட்டு. எதிர் வீட்டில் ஒரு பெரிய பங்களாக்காரன், அவனுக்கு எத்தனை அறைன்னு தெரியாது, பெரிய பங்களாக்காரன் இருக்கிறான். இப்போ இவன் குடிசை வீட்டில் இருந்து எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடுறான், ஆர்ப்பரிக்கிறான். சோத்திரம். காலையில் மத்தியானம் ராத்திரி சாப்பிடும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எனக்கு இன்னைக்கு தந்த பிரியாணிக்காய் சோத்திரம். எதுக்கு சோத்திரம்? இவன் தினமும் பிரியாணி சாப்பிட்றான், தினமும் ஜெபம் பண்ணான், தந்த பிரியாணிக்காய் சோத்திரம், பிரியாணிக்காய் சோத்திரம். இவனுக்குள்ளால ஒரு எண்ணம், என்னடா நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கிறோம், மாதம் இத்தனாயிரம் ரூபா வருமானம் இருக்குது, லட்சக்கணக்கான பணம் வருது, இருந்தாலும் நமக்கு சோத்திரம் நம்ம மனைவி சமைச்சு தர மாட்டேங்கிறா, வேலைக்காவது ஆள் வச்சு என்ன செய்திருவோம்? ஆமாம், தினமும் பிரியாணி போட்டுருவோம். சோத்திரம். இவன் தினமும் பிரியாணி போட்டான். சோத்திரம். சீக்கிரமாக போயிட்டான் ஆஸ்பத்திரிக்கு. அல்லேலூயா. இப்போ அங்கே டாக்டர் கேட்டார், என்ன சாப்பிட்ட? நான் தினமும் பிரியாணி சாப்பிட்டேன். நீ இது சாப்பிடக்கூடாது ஐயா, வேலைக்கு மாற்றி சாப்பிடணும். ஏன்யா? நான் சாப்பிட்டா மட்டும்தான் நோய் வருமா? பக்கத்து வீட்டுக்காரன் தினமும் சாப்பிடாயா, அவருக்கு ஒரு நோயுமே வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஒரு நோயுமே வரல. நானும் தான் பார்க்குறேன், அவன் 365 நாளும் பிரியாணி சாப்பிட்றான். அதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஒவ்வொரு நாளும் சொல்றான், ஆண்டவரே நீ தந்த பிரியாணிக்காய் சோத்திரம். அப்போ பிரியாணி தானே இல்லாமல் சொல்லுவானா? அவன் குடிச்சது என்ன தெரியுமா? அல்லேலூயா. சரி, இப்போ டாக்டர் இவரை கூப்பிட்டாச்சு. என்னையா நீ இத்தனை வருஷமா பிரியாணி சாப்பிட்டியாம, உனக்கு நோய் வரலையா, இந்த மனுஷனுக்கு வந்திருக்குது, நீ என்ன பிரியாணி சாப்பிட்ட? அல்லேலூயா. அப்பதான் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு அண்டண்டைக்கு வேண்டிய அப்பத்தையும் தண்ணீரையும் ஒன்னா சேர்த்து தந்தார். அப்பத்தையும் தண்ணீரையும் அப்படின்னா சோத்தையும் பருக்கையும் தண்ணியும் பருக்கையும் ஒன்னா தந்தார். நான் அதை பிரியாணின்னு சாப்பிட்டேன், எனக்கு நோயே வரல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கோட்டான் குஞ்சுக்கு இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்களா? கடைசி டாக்டர் இனிமே வாழ்நாளில் என்ன சாப்பிடாத, முடிஞ்சா இவனை கூட போய் உட்கார்ந்து இந்த பிரியாணியை சாப்பிடு. அல்லேலூயா. அதனால கோட்டான் குஞ்சுகள் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இனி வலு சர்ப்பம், அது பிசாசு, அது பிசாசு. வலு சர்ப்பமும் ஆண்டவரை கனம் பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோபுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் போய் போனான் அந்த வலு சர்ப்பம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்குற, நீ என் தாசனா யோபின் மேல் கவனம் வைத்தாயோ சொல்லலாம். அவன் மிருதாவா அவன் பின்பற்றுகிறான், நீ அவனை சுற்றி என்ன போட்டிருக்கிறீ? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரே உன் ரட்சிப்புன்னு சொல்லுமோ, வீட்டை சுற்றி கர்த்தர் வேலி போடுகிறவர். இன்னைக்கு இது தெரியாம நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம். முடிஞ்சா 4 பக்கமும் ஆமா நல்ல பேலஸ் மாதிரி நல்ல அழகா காம்பவுண்ட் கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆமென். அமெரிக்காவில் கட்டி வச்சுனா 110 மாடி. ஆமா, ஒரே நிமிஷத்தில் என்ன போச்சு? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தரே உன் ரட்சிப்புன்னு சொன்னா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தேவ பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கா? இந்த நாட்கள் அதைத்தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஜெப நாட்களை ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளணும். அப்ப தாகத்துக்காக கர்த்தர் வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வழிகளில ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. அன்னைக்கு அநேகருக்கு பொறாம, எரிச்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க வந்தீங்கன்னா ஏசாயா 12ஆம் அதிகாரத்தையே கடந்து வாருங்க. அங்கேயே தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தை கடந்து வாங்க, அங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராயீமின் பொறாமை, எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயீம், எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பிராயீமின் பொறாமை நீங்கும். நீ தேவனே உன் ரட்சிப்புன்னு சொன்னா உனக்கு விரோதமா இருக்கிற எப்பிராயீமின் பொறாமை. எப்பிராயீம் யாரு? எப்பிராயீம் யாரு? நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா? விசுவாசி. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு சோத்திரம் கிறிஸ்தவன் சொன்னேன், அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், அவன் கார் வச்சிருக்கான், அவன் பங்களா வச்சிருக்கான்னு சொல்லுகிற.
ஆமென். எப்ராஹிம் விசுவாசி தான். எப்ராஹிம் யாரு தான்? 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம். ஆமென். எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்ல இந்த எப்ராஹிமை குறித்து சொல்ல, எப்ராஹிம் எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ. இந்த எப்ராஹிம் யூதாக்கு மேல என்ன செய்றானா? பொறாம வச்சிருந்தானா, பொறாம வச்சிருந்தானா. ஆமென். அல்லேலூயா. நீ யாருக்கு மேலே பொறாம இருந்தா எப்ராஹிமா இருக்கிறாய். ஆமென். சோத்திரம். அடுத்து பாருங்களா, வாசிக்கல. எப்ராஹிம் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராஹிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்ராஹிமை துன்பப்படுத்தான். எப்ராஹிம் என்ன செய்ய மாட்டானா? யூதா யாரு? எல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளைகள் தான். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் பிள்ளைகள் தான். இப்ப எப்ராஹிமுக்கு யூதாவுக்கு மேல பொறாம, யூதா எப்ராஹிமை துன்பப்படுத்துகிறான். இப்படி இருக்கிற நேரத்தில் கர்த்தராகிய தேவனை பார்த்து, தேவனே நீ ரட்சிப்புன்னு சொல்லும் போது எப்ராஹிம் யூதாவின் மேல பொறாம கொள்ள மாட்டான். அல்லேலூயா. அதுபோல யூதா எப்ராஹிமை துன்பப்படுத்த மாட்டான். சத்தியம் சத்தியமே. ஆமென். அல்லேலூயா. உன்னை யாரும் உனக்கு மேல பொறாம கொள்ளாதபடிக்கும், உனக்கு மேல யாரும் உன்னை துன்பப்படுத்தாதபடிக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இப்போதான் சொல்றான், தேவனே என் ரட்சிப்பு, யெகோவாகிய தேவன் எனக்கு கண்மலையும் என்ன பலனும் எனக்கு கீதவுமானவர். நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். காரணம் என்னன்னா, இப்ப யாரும் எனக்கு மேல என்ன செய்வதில்லை? பொறாமப்படுவதில்லை, என்ன துன்பப்படுத்துவதும் இல்லை. நீ இன்னைக்கு யாராயில் உன்னை துன்பப்படுத்துறாங்கன்னா ஆண்டவர் பார்த்து சொல்லு, நீரே என் ரட்சிப்பு, நீரே என் ரட்சிப்பு. நான் மேல நம்பிக்கையா இருப்பேன். நான் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன், பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு மேல யார் பொறாமப்பட்டாலும் நான் பயப்பட போறதில்லை. அல்லேலூயா. கடந்த நாள் வீதமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்த வேளையில், ஏன்பா இதெல்லாம் செய்கிறீங்க, உனக்கு விதமா எரிச்சல் அடைவாங்களே. அல்லேலூயா. உனக்கு ரொம்ப என்ன செய்வாங்களே? எரிச்சல் அடைவாங்களே. சொன்ன போல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவங்க எரிச்சல் அடைஞ்சாது எரிஞ்சு போகட்டும். எரிச்சல் அடைஞ்சாக எப்படி போகட்டும்? எரிஞ்சு போகட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சல், பொறாமை, அவன் தேசத்தையே அழிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமாக யார் பொறாமை கொண்டது? சொந்த சகோதரமார், சொந்த சகோதரமார். தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா ஒருவர் உனக்கு மேல எரிச்சல் பண்ண முடியாது, பொறாமப்பட முடியாது. அல்லேலூயா. ஒரு வேளை அப்படியே இந்த யோசேப்பை போல பாருங்க, நான் அதை சிந்திக்கும் பொழுது எனக்கு உள்ளத்தில் அதில் ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். அது உங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நான் சொல்ல வேண்டிய பகுதி வேற, கர்த்தர் வேற பகுதியாக கொண்டு போறார். அல்லேலூயா. என்னோட பிள்ளையை கவனிங்க. யோசேப்புக்கு தகப்பன் ஒரு அருமையான அங்கியை வாங்கி கொடுத்திருந்தா, அதுக்கு பேர் என்னது? பலவர்ண அங்கி. அல்லேலூயா. பாருங்க, இப்போ 10 பேர் ஆடு மேய்க்க போயிருக்கிறான். இந்த யோசேப்பு வீட்டில் தகப்பனுக்கு பணிவிடை செய்கிறான். இவன் எந்த நோக்கத்தோடு இந்த அங்கி வாங்கி கொடுத்தான்னு தெரியாது. அல்லேலூயா. அப்ப இந்த அங்கே வாங்கி கொடுத்தவன் அந்த நேரம் பார்த்து ஆண்டவரும் சொப்பனத்தை கொடுத்துட்டாரு. இவன் சொப்பனத்தையும் சொல்லிட்டான். இவன் விசாரிக்க போகும்போது சொல்ல, சொப்பனக்காரன் வருகிறான். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பு தன் தகப்பன் வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கியோடு தன் சகோதரமாரை பார்க்க வரான். ஆமென். அல்லேலூயா. எதை பார்க்க வருகிறான்? சகோதரனை விசாரிக்க வருகிறான். பார்க்க இல்லை, விசாரிக்க. ஆடு மாடல நம்ம ஆட்டு மந்தை நல்லா இருக்கா, நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களா, எல்லா வேலை 3 வேளை சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு தண்ணி கிடைக்குதா, எல்லாம் விசாரிக்க வருகிறான். யார் கொடுத்த வஸ்திரத்தோடு அங்கியோடு? தகப்பன் யாக்கோபு கொடுத்த அங்கியோடு வருகிற வஸ்திரத்தோடு வருகிறான். இப்போ பார்த்தோன்னே சொல்லுகிறான், சொப்பனக்காரன் வருகிறான். அல்லேலூயா. சொப்பனக்காரனை கண்ட உடனே பிடித்து 10 பேருமா சேர்ந்து முதல்ல உரிந்தது தகப்பன் வாங்கி கொடுத்த அங்கியை. அல்லேலூயா. வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கியை. அல்லேலூயா. அதை உரிந்து விட்டு இவனை காயப்படுத்தி, சோத்திரம் நாம் அறிந்திருக்கிறபடி அவர்கள் குழியில போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஆமென். அவன் எகிப்துக்கு போயிட்டான். தேவனுடைய பிள்ளையை கவனிக்க வேண்டியது, இவன் இந்த அங்கியை கொண்டு வந்து தகப்பன கொடுக்கிறான். அல்லேலூயா. இந்த அங்கியை கொண்டு வந்து
எப்படி கொடுக்குறான்? கலட்டின அதே கலட்டி எடுத்து அதே இதில் கொடுக்கல, அதுக்கு பிறகு ஒரு ஆட்டை அடித்து, ஆமென், அதனுடைய ரத்தத்தை இந்த அங்கியிலே நனைத்து துவைத்து தெளித்து இதை கொண்டு போய் கொடுத்து சொல்லுகிறா, இதை பாரு, இது உம்முடைய குமாரனாகிய யோசேப்பின் அங்கிதானோ, அங்கிதானோ. இதை பார்த்த உடனே யாக்கோபு துடியா துடிக்கிறான். எப்படி துடிக்கிறான்? துடியா துடிக்கிறான். அல்லேலூயா. இவன் துடித்துட்டு சொன்னான், ஐயோ என் குமாரனை இழந்து போனேனே, ஐயோ பலவரனையும் அங்கே வாங்கி கொடுத்து அழகு பார்த்த என் குமாரன் மரித்து போனானே. பலவரன் அங்கே எதுக்கு கொடுத்துருப்பான்? அழகு பார்க்க, அழகு பார்க்க. அல்லேலூயா. எதுக்கு கொடுத்துருப்பான் சொல்லுங்களாங்க. நீங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? இல்லை அப்படியே இருக்கிறீங்க. கத்தாவே எங்களை எங்கே கொண்டு நிறுத்துன்னு தெரியலையாப்பா. அழகு பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆமென். அல்லேலூயா. போட்டுட்டு வந்து நின்ன பிறகு ஸ்தோத்திரம் திரும்ப நல்லா இருக்கு. அல்லேலூயா. சரி, இதை நீ இந்த நாளில் தான் போடணும், இந்த நாள் தெரிஞ்சக்கூடாது, போடக்கூடாது. ஆமென். ஒரு ஆலோசனை. இதுபோல யாக்கோபும் அங்கே வாங்கி கொடுத்து தன் குமாரன் என்ன பார்த்துட்டு இருந்தான்? அழகு பார்த்துட்டு இருந்தான். இப்ப அழகு பார்த்த குமாரனை அனுப்புறான் சகோதரமாரை விசாரித்து வர. இந்த பாவி பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த அங்கியை கலட்டி அதுக்கு மேல இது யார் வாங்கி கொடுத்த அங்கி? தகப்பன் வாங்கி கொடுத்த அங்கி. யாருக்கு ஆட்ட அடிக்கிறான்? தகப்பனுக்கு ஆட்ட அடிக்கிறான். அல்லேலூயா. யாருக்கு ஆட்ட? தகப்பனுக்கு ஆட்டை அடித்து ரத்தத்தை தெளித்து கொண்டு கொடுக்குறான். இப்போ தகப்பன் சொல்கிறான், ஐயோ என் மகன் செத்து போனானே, நான் அழகு பார்க்க கொடுத்த வஸ்திரமா இது. அவங்க அழுது அழுது ஆமேன், அவன் கதை சோத்திரம், அவனுடைய வாழ்க்கையே வேதனையாக போகுது. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, பரலோகத்தின் தேவன் மேல நம்பிக்கையாக தேவனே என் ரட்சிப்பு என்று சொன்ன யோசேப்போ இப்பொழுது கதை ஸ்தோத்திரம் முதல்ல ஒரு அடிமையாய் போனால், போத்திபாருடைய வீட்டில் அதிகாரியாய் மாறினான். அங்கேயும் அவனுக்கு விரோதமான எரிச்சலும் பொறாமையும் வந்தது. அங்க ஒரு கோட்டாங்குஞ்சு பார்த்துட்டு இருந்தது. ஆமென். அல்லே சொல்ல மாட்டீங்க போல இருக்க. முதல்ல வீட்டுல 10 கோட்டாங்குஞ்சு பார்த்தது. இப்ப அங்க போன இன்னொரு கோட்டாங்குஞ்சு பாக்குது. அவன் எப்படி இருக்கானா? அழகா இருக்கானா? அல்லேலூயா. இங்க வஸ்திரத்தினால அழகு, அங்க போன இயற்கையாக அழகு. ஆமென். அங்கேயும் அந்த அழகு இவனுக்கு வேதனை கொடுத்து இவனுக்கு சிறைச்சாலையில போடுது. ஆமென் சொல்லுங்களாங்க. அல்லேலூயா. இவன் யாரிடத்தையும் அபயப்படல. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் மேல நம்பிக்கையா இருப்பேன். இந்த யோசேப்பு காத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ எகிப்து தேசத்தின் ராஜாவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொப்பனம் நாம் அறிந்திருக்கிறபடி 2 சொப்பனம் மாறி மாறி வந்தது. 7 கொழுத்த பசுக்கள், 7 வக்கட்ட பசுக்கள். 7 வக்கட்டையும் இதை சாப்பிட்ட பிறகும் சொத்துரும் 7 வக்கட்டையும் வக்கட்டை தான் இருக்கு. கொளுத்ததை சாப்பிட்டாலும் இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்களா, சிலரை பாருங்களா, என்னதான் தின்னாலும் அந்த வக்கட்டை தான். கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் என்ன சாப்பிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிருபையினால கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும், இந்த போன வாரத்தை இந்த வாரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் கஞ்சி குடிக்கிறேன் நைட்டு ஒரு வேளை, ஆனால் வயிறு குறைய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனால் பாருங்களா, ஒரு நாள் உபவாசத்தில் ஒரு வேளை உபவாசம் இருந்தாலே அல்லேலூயா. ஒருவேளை உபவாசம் இருக்க முடியாத எத்தனையோ கர்த்தரை நம்பின ஆட்கள் இருக்கு. கேட்டா சொல்றது என்ன தெரியுமா? நான் யாரை நம்பி இருக்கேன்? ஆமா. இப்போ யோசேப்பை இவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ சிறைச்சாலை இருக்கிறாங்க. அந்த வக்கட்ட பசுக்களை குறித்த தரிசனம். அடுத்தது 7 நல்ல கதிர்கள், 7 வக்கட்ட கதிர்கள், அல்ல சாவியான கதிர்கள். இதுக்கு அர்த்தம் தெரியாம குழம்புகிறான் ராஜா. ஆமென். இதெல்லாம் சொன்னா, ஏன்னா ஒருவேளை இது புதிதானவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது சொல்லுகிறேன். இல்லாமல் இது சொல்ல வேண்டிய காலகட்டம் இல்லை இது. பாருங்க, இவன் குழம்பிட்டு இருக்கும்போது சோத்திரம் எகிப்து தேசத்தில் அத்தனை ஞானிகளையும் அத்தனை சோத்திரம் எல்லாரையும் கொண்டு நிறுத்தியாச்சு. ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியல. அல்லேலூயா. ஆனால் இப்ப சிறைச்சாலை இந்த யோசேப்பை அவன் அழைத்து கொண்டு போகிறான். யோசேப்பு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க. அவன் யோசேப்பை பார்த்து பார்வன் சொல்லுகிறான், நீ உனக்குள்ள தேவர்களின் ஆவி உண்டு அறிகிறேன், அதனால் நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுன்னா. ஆனால் அவன் என்ன தெரியுமா?
நான் அல்ல, நான் நம்பி இருக்கிற, நான் பயப்படாமல் யாரை நம்பி காத்து கொண்டிருக்கிறேனோ அவர் ராஜாவுக்கு அந்த தேவன் மங்களகரமான உத்தரவு சொல்லுவார். என்ன உத்தரவு? என்ன உத்தரவு? ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அங்க போயிட்டு அவன் என்ன செய்யல, நான் சொல்வேன்னு சொல்லவே இல்லை. ராஜாவுக்கு நான் நம்பி இருக்கிற, என்னை பாதுகாக்கிற என் சகோதரர்கள் என்னை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணின பொழுது, அங்கே கொலை பண்ண சாகாதபடி என்னை பாதுகாத்த, இந்த சிறைச்சாலையை இதுவரையில் என்னை பாதுகாத்த, இந்த போத்திபாடைய மனைவியின் கண்களுக்கு என்னை தப்பு வைத்த, இதுவரையில் என்னை பாதுகாத்து நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவர் அமை ராஜாவாகிய பார்வோனே உமக்கு மங்களகரமான உத்தரவு சொல்வார். அல்லேலூயா. உத்தரவும் கிடைத்தது. ராஜா அடுத்த நிமிஷம் சொல்லுகிறான், கையில் இந்த மோதிரத்தை கட்டி அடிச்சிட்டான், கொடுத்துட்டான். இவருக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்களாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கொடுத்து உட்கார்ந்துருக்கிற நேரம் ஸ்தோத்திரம் 7 ஆண்டு காலங்கள் நல்ல காலங்கள், அப்படின்னா செழிப்பான காலம். பஞ்சகாலம் ஆரம்பித்தது. கானான் தேசத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு வந்தது. எவர்கள் ஸ்தோத்திரம் இவனுடைய வஸ்திரத்தை அங்கேயே கழட்டி அவன் தகப்பனுடைய ஆட்டை அடித்து அதன் மேலே கதை ஸ்தோத்திரம் அதனுடைய இரத்தத்தை தளித்து யாக்கோபிட்ட கொண்டு கொடுத்தார்களோ, இந்த 10 பேர் எங்க வரான்? யோசேப்பிட்ட வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவர்கள் வந்து யோசேப்புக்கு முன்னால பணிந்து கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். அதை சரித்திரம் சொன்ன நேரம் போயிடும். இப்ப எல்லாம் முடிந்தது. பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த யோசேப்பின் சகோதரர்கள் இவருக்கு இவ்வளவு வேதனை கொடுத்திருந்தாலும் அவன் அந்த வேதனையை தாங்கினவனாக தன் சகோதரருக்கு நன்மை தான் செய்தான், தீமை செய்யவே இல்லை. அவன் கொண்டு வந்த காசை அவங்ககிட்டே கொடுத்து அனுப்புறான். ஏன்னா நான் இப்பொழுது இந்த நிலையில இருக்கும் பொழுது நான் என் சகோதரர்கள் சாப்பிடுற உணவுக்கு நான் காசு வாங்க மாட்டேன். அல்லேலூயா. என் தகப்பனார் சாப்பிடுற உணவுக்கு நான் என்ன வாங்க மாட்டேன்? காசு வாங்க மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரியவை சந்தர்ப்பம் கிடைச்சிட்டுனா சொத்துரம் பக்கத்தில் இருக்கிற பூமியை விலைக்கு விற்க போறான்னா அது இவனுக்கு தேவைப்பட்டு 2 சென்ட் பூமி தானி கேட்டா சொத்துரம் சொல்லுகிற என்ன தெரியுமா? வெளியாளுக்கு விட்டா 5 லட்சம் ரூபாய், உனக்குன்னா 7 லட்சம் ரூபாய். ஏன்னா உனக்கு வேணா எவ்வளவு தரணும்? ஆமா, வேற யாருக்கு நான் எப்படியும் கொடுப்பேன். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் ஒரு கோட்டான் குஞ்சிகள். என்ன குஞ்சு? கோட்டான் குஞ்சிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைக்கு அவருங்க. இப்ப யோசேப்பு அப்படி கிடையாது. தேவனுக்கு பயந்தவன், கர்த்தரை நம்பினவன். ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். அல்லேலூயா. இப்போ எல்லாம் வந்து நிற்கிறான். கடைசியாக தகப்பனும் வருகிறான். அல்லேலூயா. இப்ப தகப்பன் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையை கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப ஆமென் யாக்கோபும் மற்ற இவருடைய சகோதரர் 11 பேரும் பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்புக்கு தகப்பன் பலவர்ண அங்கேயே கொடுத்து அழகு பார்த்தார். இப்பொழுது பரலோகத்தின் தேவன் பார்வோன் மூலமாக ராஜ வஸ்திரம் கொடுத்து அழகு பார்த்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்ன வஸ்திரம்? ராஜ வஸ்திரம். ஒரு இல்லையா சொல்லுங்களாங்க. தேவ பிள்ளையே, நீ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் யார் குறை சொன்னாலும் சரிதான். ஆமென். நீ கர்த்தருக்காய் வாழும் பொழுது ஒருவேளை தேவன் கொடுத்த அபிஷேகம் தான் சொத்துற அந்த பலவர்ண அங்கி, அதை உரிந்து கொள்ளலாம். உனக்கு விரோதமாய் அவதூறான காரியங்களை கொண்டு வரலாம், உனக்கு விரோதமாய் பேசலாம். ஆனா உன்னை ரட்சித்த ஆண்டவர், உன்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், அவர் நீ அவர் மேல நம்பிக்கையா இருப்பாயா இருந்தால், ஓ தகப்பன் கொடுத்த பலவர்ண அங்கிக்கு பதிலாய் ராஜவஸ்திரத்தை உனக்கு கொடுத்து வைக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு உங்களை பார்க்குற கோட்டாங்குஞ்சிக்கு முன்னால நீங்க கர்த்தரை பார்த்து சொல்ல, நீங்க அவங்கள பார்த்து நீங்க எரிச்சலோ பொறாமையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவர். அவர் சொல்ல, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்காக. கர்த்தரை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ண உண்மையா இருக்கும்னா உனக்கு விரோதமாக எரிச்சலையோ எத்தனை விதமான கோட்டான் குஞ்சுகளுடைய கண்களோ உனக்கு நேராய் பார்த்து கொண்டிருந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு சில நாட்கள் வேதனைப்படுத்தப்பட்டது உண்மை. ஆனால் ஸ்தோத்திர தகப்பன் கொடுத்த பலவர்ண அங்கி கிழிஞ்சா வாங்கி கொடுக்க வேற அங்கி வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஆனா ராஜ வஸ்திரம் பிரைஸ் தி லார்ட் எப்ப அவனுக்கு வேணும்னு மாத்தினாலும் மாத்திக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். நீ யார் மேல நம்பிக்கையா இருக்கிற? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறியா? இல்ல வண்டல் போல குழம்பி இருக்கிறியா?
கர்த்தர் நன்மை செய்யவும் இல்லை தீமை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? நீ யாரா இருக்கிறாய்? நீ யாரா இருக்கிறாய்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நெகேமியாவில் அந்த ஒரு வசனத்தையும் சொல்லி முடிக்கிறேன். அநேக காரியங்கள் அதில் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நெகேமியான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். தேவனுடைய பிள்ளை கவனிங்க. இப்ப நாங்க வாசிக்கிறோம், பின்னும் நெகேமியா அங்க இருந்த கர்த்தர் ஸ்தோத்திர ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான், நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து, ஸ்தோத்திரம், அடுத்து சொல்லுகிற மதுரமானவைகளை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். அப்படின்னா இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டு கிடக்குது. இப்ப நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். ஜெபித்து கர்த்தரத்தில் அழுத பொழுது கர்த்தராகிய அந்த அலங்கத்தை கட்டுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இப்ப அலங்கம் கட்டி படிக்கிற நேரத்தில் அந்த நீங்க 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க எஸ்ரா எழும்பி நின்று கொண்டு அந்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தர் சொல்றார், 8ஆம் அதிகாரம் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசல், நீங்க 3ஆம் வசனத்தை வாசித்தா கொஞ்சம் கூட இன்னும் வித்தியாசமா இருக்கும். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக எதை வாசித்தான்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களாங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப இதுவரையில நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யாருக்கும் தெரியாது. அங்க அன்னைக்கு இருந்தது நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு கையில இப்ப இருக்கிறது வேத புத்தகம் இருக்கிறது போல அன்னைக்கு இல்லை. அதனால எந்த வாசல்? இப்ப சொல்லுங்க, எந்த வாசல்? தாகமா இருக்கிற நீங்க எங்க வாருங்க, தண்ணீர் அன்னைக்கு வாருங்க. இப்ப முழு யூதர்களும் சேர்ந்து எந்த வாசலுக்கு வந்தாங்க? தண்ணீர் வாசல். அங்க நிறைய வாசல் இருக்கு. மீன் வாசல் இருக்குது, ஒலிமுக வாசல் இருக்குது, குப்பை மேட்டு வாசல் இருக்குது. நீங்க அதை முந்தின அதிகாரங்களை வாசித்தா நிறைய வாசல் இருக்கு. அல்லேலூயா. ஆனா எந்த வாசல்கிட்ட தான் வந்தாங்க? தண்ணீர் வாசலுக்கிட்ட வந்து எல்லாரும் நிற்கும் பொழுது எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறான். இதை கேட்டுட்டு எல்லாரும் என்ன கவனமா செவி கொடுத்தாங்க. கவனமா செவி கொடுத்து விட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க அடுத்த பகுதியில் கடந்து வரும் பொழுது 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த பொழுது கடைசியில் எஸ்ரா சொல்றான், மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இப்படிப்பட்டதான நல்ல காரியங்களை செய்கிற, இப்படி எங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற, எங்களுக்காக அலங்கத்தை கட்டி தருகிற, அல்லது எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பயமில்லாமல் வாழ்க்கையை தருகிற மகத்துவமுள்ள தேவனுக்கு, மகத்துவமுள்ள தேவனுடைய நாமத்தை அவன் ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமென், ஆமென். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஆமென் சொன்னாலே உனக்கு ஆசீர்வாதம் வந்தாச்சுன்னு அர்த்தம். என்ன வந்தாச்சு? இன்னைக்கு ஆமென் சொல்றதுக்கு ஆளே இல்லையே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மகத்துவத்தை அவன் ஸ்தோத்தரித்தான். நல்லா கவனிங்க, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனாகிய கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து அவன் ஸ்தோத்தரித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? ஆமென் ஆமென் சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து யாரை பணிந்து கொண்டார்கள்? நீ எப்ப கர்த்தரை பணிந்து கொள்கிறியோ உனக்கு ரட்சிப்பு வீட்டில் வந்தாச்சு, உன் குடும்பத்தில் வந்தாச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய வசனத்தை கேட்ட, நியாயப்பிரமாணத்தை கேட்ட அந்த யூதர்கள் அத்தனை பேரும் எந்த வாசல்? இப்ப எங்க தான் வந்தாங்க? தண்ணீர் இன்றைக்கு தான் வந்தாங்க. அல்லேலூயா.
மீன் வாசலுக்கு போகல, ஊசி வாசலுக்கு போகல, குதிரை வாசலுக்கு போகல. ஆமென். எந்த வாசலுக்கு வந்தாங்க? இங்க போனாதான் தாகம் தீரும்னு தெரியும், அங்க வந்தாங்க. ஸ்தோத்திரம். உனக்கு எத்தனை வாசல் இருக்கட்டு, ஆராதனை நாள்ல தண்ணீர் வாசலுக்கு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம முதல் மத்தியானம் வரைக்கும், நம்ம ஆரம்பிச்சதே 9:30 தானே, காலையிலேருந்து ஆரம்பிச்சா மத்தியானம் முடிச்சிருக்கலாம். என்ன அமைதியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எப்போ தொடங்கியிருந்தா மத்தியானம் முடிக்கணும்? காலையில் தொடங்கியிருந்தா. அல்லேலூயா. இப்போ தான் நம்ம தம்பி மாதிரி சொல்றானே, நான் அதிகாலையில் 9:30 மணிக்கு எழும்புறேன். எத்தனை மணிக்கு? அது அவனுக்கு என்ன நேரமா? அதிகாலையா. அதுபோலதான் நமக்கு இன்னைக்கு அதிகாலை 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆராதனை. அப்போ மத்தியானம் எப்போ வரும்னு பார்த்துக்கிடும். 6 மணி நேரம் ஆகணும். அல்லேலூயா. எல்லாரும் இப்போ எழும்பி ஓடிடுவீங்க போல இருக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஆமென் ஆமென் சொன்னார்கள். இப்போ அவன் சொல்லுகிறான், அவங்க எல்லாம் அழுகுறாங்க. ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு ஆண்டவரே, இல்லைன்னா நாங்கள் உள்ளம் குழம்பிருக்க மாட்டோமே, எல்லாரும் சொன்ன வார்த்தையை கேட்டு நாங்கள் ஏமாந்து போயிருக்க மாட்டோமே. உள்ளம் குழம்புறதுனால தான் நீர் தண்டித்து வைத்திருக்கிறீர். எங்கள் உள்ளம் குழம்புறதுனால தானே கர்த்தர் நன்மையும் செய்கிறேன் தீமையும் செய்கிறேன்னு சொல்லி சொல்லி நாங்கள் பழகிட்டோமே. கர்த்தர் நல்லவர் சொல்கிற வார்த்தை வாயில் வந்ததே இல்லையே. அல்லேலூயா. இப்போ கூட சிலருக்கு அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. கர்த்தர் நல்லங்கிற வார்த்தை இப்போ கூட சிலருக்கு இந்த வார்த்தை கேட்ட கூட வரமாட்டேங்குது. எனக்கு நன்மை எங்கள் அம்மா எல்லாம் செய்தாங்க. யார் செஞ்சா? எங்கள் வீட்டில் செஞ்சாங்க. யார் வீட்டில்? எங்கள் வீட்டில். யார் செஞ்சா? உங்கள் வீட்டில் செஞ்சாங்க. கர்த்தர் நன்மை செய்தார்னு சொல்லாத வரைக்கும் இந்த உனக்கு இருதயம் குழம்பிக்கிட்டே கிடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக தண்டிப்பார். இந்த வார்த்தையை கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக வரும். ஆமென். அல்லேலூயா. எப்படி கவனிக்கணும், வசனம் பொய் சொல்லாது. ஏன் உனக்கு வேதனை? கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் என்று தங்கள் இருதயங்களில் சொல்லிக் கொள்ளுகிறே தண்டிப்பாராம். எப்படி குழம்பி இருக்குதா? அடையாறு இன்னைக்கு கூவமாறு ஆனது போல குழம்பி இருக்கு. அல்லேலூயா. குழம்புனதுனால கர்த்தர் உனக்கு சில முள்ள கொடுத்துருக்கார், வேதனை கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆண்டவரே நீரே ரட்சிப்புன்னு சொல்லிப்பாரு, இமைப்பொழுதுல உனக்கு விடுதலை, இமைப்பொழுதுல விடுதலை. அல்லேலூயா. நாளைக்கு இல்லை, உன் கஷ்டம் அத்தனைக்கு இன்னைக்கே முற்றுப்புள்ளி. என் ஆண்டவர் போயிட்டு நாளைக்கு வந்து சொல்றதே இல்லை. அப்படின்னா சிம்சோன், ஆண்டவரே நான் சாகணுமா, இவர்கள் கையில் அகப்படுமான்னா, சாரி சிம்சனை பொறுத்துக்க, நான் மேலே கொஞ்சம் போய் கேட்டுட்டு வந்து உனக்கு தண்ணி தரேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. ஆமென். அவன் உயிர் பிரிகிற நேரத்தில் கர்த்தர் லேகியின் பள்ளத்தை திறந்து கொடுத்தார். உனக்கு இன்றைக்கே தாகந்திருக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த சிம்சோனுக்கு இந்த கஷ்டம்னா, அவனும் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு மாறா போனதுனால தான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா. எங்க போய் படுக்க கூடாது அங்க போய் நினைச்சிட்டான், படுத்துட்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை செய்யக்கூடாது அதை செஞ்சிட்டான். அதனால தான் இவனுக்கு இவ்வளவு தாகம். ஆனால் ஆண்டவரை தான் பார்த்தான். ஆமென். ஆண்டவரே நான் இந்த கையில் அகப்படக்கூடாது ஐயா, உலக மனுஷன் கையில் அகப்படக்கூடாது, அந்நியன் கையில் அகப்படக்கூடாது, எனக்கு மேலே பொறாமப்படுற குணத்தில் அகப்படக்கூடாது, என்னை துன்பப்படுத்தும் கையில் நான் அகப்படக்கூடாது. ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது லேகியின் பள்ளத்தை திறந்த ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு கிரியை செய்வார். இங்கே நெகேமியா என்ன சொல்றேன்னா, இங்கே எஸ்ரா என்ன சொல்றேன்னா, இனி இந்த நாளில் நீங்கள் விசாரப்படாதீங்க. இப்போ நீங்கள் ஆமேன் போட்டுட்டீங்கல்ல, ஆமேன் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து என்ன போட்டுட்டீங்க? ஆமேன் சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டாச்சு. இப்போ நீங்கள் பணிந்து கொண்ட நீங்கள் நீ விசாரப்பட வேண்டாம். கர்த்தர் தான் தெய்வம் என்று நீ அறிக்கையிட்டு விட்டாயால நீ விசாரப்பட வேண்டாம். கர்த்தரே ரட்சிப்புன்னு சொன்ன நீ விசாரப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல என்ன கொளுத்ததை புசித்து மதுரமானதை குடியுங்க. எதை புசிக்கணுமா? எவ்வளோ நேரம் தாங்க ஆச்சு? இவங்க பணிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்த உத்தரவு வருது, நீங்கள் கொளுத்ததை புசித்து மதுரமானதை புசியுங்கள், ஒன்றுமில்லாதவருக்கு பங்கை அனுப்புங்கள். அல்லேலூயா. அதுதானே நமக்கு முடியாது. நம்ம கஜனாவிலிருந்து எடுத்து யாருக்கு கொடுக்க முடியும்? அல்லேலூயா. பங்கு அனுப்பிப்பார், கர்த்தரை பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க? ஏழைகள் யார் இருக்கிறாங்க? அவருக்கு உன்னிடத்திலிருந்து சிலதை கொடுத்துப்பார். ஆமென். அல்லேலூயா. வேதம் அழகாய் அநேக சத்தியங்களை சொல்லுகிறது. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது
அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யலைன்னா பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும். நீ நன்மை செய்து பார், கர்த்தரை பணிந்து கொண்டு செய்து பார், கர்த்தரை ரட்சி பண்ணி சொல்லிப்பார். உனக்கு இருக்கிறதை பார்க்கணும் பல மடங்காய் கர்த்தர் தர வல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவனே, இப்போ சொல்லலாம், பங்கை அனுப்புங்கள். இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை பணிந்து கொண்டு எதை கேட்டாலும் கர்த்தரை செய்கிறவர். நீங்கள் விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இனி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. இது வரைக்கும் கவலைப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, இனி கவலைப்பட வேண்டிய. இப்போ யார்கிட்ட வந்துட்டீங்க? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கேட்டோன்னு அழுதாங்க. அழகாக சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் அழுதார்களாம். என்ன செய்தார்கள்? நமக்கு வெங்காயத்தை உரிச்சு ஊற்றினா கூட என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ உள்ள வெங்காயம் கூட நம்ம கண்ணோட, வெங்காயத்தோட நம்ம கண்ணு ஸ்ட்ராங் ஆயிட்டு. அல்லேலூயா. வெங்காயத்தை கொண்டு வெட்டி அதோடைய சார கண்ணில் ஊற்றினா கூட நமக்கு என்ன வர மாட்டேங்குது. அப்படின்னா வேத வசனத்தை எவ்வளவுதான் பிழிஞ்சு ஊற்றினா கூட இருதயம் உடைக்கப்படலைன்னு அர்த்தம். வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை, நானும் நீயும் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, தண்ணீர் வாசல்கிட்ட வந்த பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசித்தார்கள். அதை கேட்டுக்கொண்டே கவனமாக கேட்டாங்க, கவனமாக கேட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கவனமாக கேட்டு என்பது கர்த்தர் ஒருவரே அறிவார். கர்த்தர் ஒருவரே அறிவார். கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னா, அழுதார்களாம். அழுதோடு சொல்ல, நீங்கள் விசாரப்படாதீங்க, நீங்கள் அழாதீங்க, கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ள ஆரம்பிச்சாச்சு. உங்கள் இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வந்து விட்டது. இப்போ நீங்கள் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடியுங்கள், இல்லாத உங்கள் பங்கை அனுப்பி கொடுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா வசனத்தை உட்கொள்ள நீ ஆரம்பிக்கும் பொழுது மகிழ்ச்சி உன் உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கொழுமையானது கர்த்தருடைய வசனம். ஆமென். மதுரமானது தேவனுடைய வசனம். அதை நீ மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடு. உன் வீட்டில் இருக்கிற ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கண்டா. நீ அறிந்திருக்கிற சத்தியத்தை நாள் கொடு. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை இன்னொரு சொல்லு. கர்த்தர் இப்படி நல்லவர்னு சொல்லு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த நாட்களில் லட்சுமின்னு சொல்லுகிற ஒரு சகோதரி நம்முடைய இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் இந்த பகுதியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது அவங்க பாண்டிச்சேரியை சார்ந்தவர்கள். இந்த ட்ராக்ஸை கொடுத்துட்டு இருக்கும்போது காவல்துறையை சேர்ந்தவங்க கேட்டாங்களாம், உன் பேர் என்ன? லட்சுமி. நீ ஏன் இதை கொடுக்குற? ஏதாவது சம்பளம் தராங்களா? கேட்ட கேள்வி. உனக்கு ஏதாவது காசு கொடுக்குறாங்களா இதை கொடுக்கறதுக்கு? அந்த சகோதரி சொல்லிச்சான், உண்மையிலே அந்த சகோதரி இங்கே வந்த நாட்களில் எங்கிட்ட நல்ல காணிக்கை கொடுத்தது, நல்ல காணிக்கை. அந்த சொல்லிச்சான், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இப்போ அவங்க பேர் ரூத்துன்னு வச்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டமும் நீங்கி போச்சு. அதனால நான் இதை கொடுக்குறேன். ஏற்றுக்கொள்ள உங்க விருப்பம், உங்க விருப்பம் இல்லை. நீ சம்பளம் வாங்கிட்டு அது ஏதோ உனக்கு பணம் கொடுக்குறாங்க, நான் தான் கொடுக்குறேன், அவங்க எனக்கு தரதில்லை. அல்லேலூயா. என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட தந்துட்டு போயிருக்கிறாங்க, என் கையில் இருக்குது ஒரு பிட்டு தந்திருக்காங்க. ஐயா இந்த அளவில் சின்னதாக என் நோட்டீஸ் போட்டு தாங்க ஐயா, இதெல்லாம் ரொம்ப இருக்குது, படித்து புரட்டி படிக்க மாட்டேன்றாங்க, ஆனால் சின்னதாக கொடுங்க, இந்த அளவில் அடித்து கொடுங்கன்னு ஒரு பேப்பர் தந்துட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. நீ ஆண்டோடைய ரட்சிப்பை நீ அறிந்து கொண்ட, நீ கர்த்தரை அறிந்திருக்கிற, நீ ஸ்தோத்திரம், நீ கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்துட்டு இல்லாதவங்களுக்கு என்ன செய்? பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடு, தானா மகிழ்ச்சி வரும். இல்லாதவர்களுக்கு கொடு. யாருக்கு கொடு? இல்லாதவர்களுக்கு கொடு. உனக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். தேவன் அதை தர வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வார்கள். மொண்டுகளை நீங்கள் செய்ய செய்ய மற்றவர்கள் கத்தரை குறித்து சொல்லி பாருங்களாம். கத்தரை ஸ்தோத்திரம். கத்தரை உங்களை மகிழ்ச்சியாக்கலைன்னா ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நான் இதெல்லாம் பகிர்ந்து கொடுத்தேன் ஐயா, பங்கு கொடுத்தேனே, எனக்கு பங்கு கிடைக்கலன்னு கேட்கலாம். இன்னைக்கு பங்கை தர ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஜெபங்கள் முடிகிறதுக்குள்ளாக உங்கள் வீட்டை தேடி மகிழ்ச்சி வரணும், உங்கள் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி வரணும், ரட்சிப்பின் ஊட்டில் தண்ணி கடந்து வரும். நீ விசுவாசித்து கத்தரை நம்பி இருப்பாயா இருந்தால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். முழங்கால் பண்ணிடுவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நானும் நீங்களும் குறைவுள்ள பாத்திரங்கள். நம்மிலே குறைவுண்டு தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். ஆனால் குறைவை நீக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஒரு இருதயமும் கலங்க வேண்டாம், ஒருவரும் கலங்க வேண்டாம். நீ கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்த நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
நீ பயப்படாதபடி நம்பிக்கையா இருந்தால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் உனக்குடைய தாகத்துக்கு தண்ணீர்களை தர வல்லவர். தண்ணீரை அல்ல தண்ணீர்களை, அவாந்திரவல்ல ஆறை அல்ல ஆறுகளை. உனக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தர வல்லவரையா, அவன் நீரே என் ரட்சிப்பு, நான் மேல நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு ஒரு ரட்சிப்பின் ஊற்று உண்டு, அங்கே இருந்து புறப்படுகிறது தண்ணீர் அல்ல தண்ணீர்கள், எனக்கு ஏற்றதை தருகிறவர். தேவ பிள்ளை, உனக்கு ஏற்றதை ஏற்ற நேரத்தில் தருகிறவர், உனக்கு நிறைவாய் தருகிறவர், உன் வாழ்க்கையில தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என்
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அதிசயங்களை நடப்பீங்கப்பா. ஆண்டவரே, லேகியின் பள்ளத்தை திறந்த கர்த்தர் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக தாகத்தை தீர்ப்பதற்காக அவை வனாந்தரத்தில் தண்ணீர்களை உண்டாக்குகிறவர், அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்லி இருக்கிறீரப்பா. அதை செய்யப்போருக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில தாகத்தை அறிந்திருக்கிற தேவன் நீர். உடைய பிள்ளைடைய தாகங்களை கர்த்தர் தீர்ப்பீராக, தாகத்தை தீர்ப்பீராக. அருமையான தேவ பிள்ளைகளை ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லலாமே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உண்மை மட்டும் நம்பி வாழுகிறேன், நம்பிக்கை எனக்கு தந்திருங்கப்பா. நான் பயப்படாமல் இருக்க கிருபைதாரும், நம்பிக்கையோடு இருக்க கிருபைதாரும். என் இருதயம் குழம்ப வேண்டாம், என் இருதயம் குழம்ப வேண்டாம். இன்னைக்கு குழப்பத்தின் ஆவி எங்களை விட்டு சபையை விட்டு விலகி போவதாக, குழப்பத்தின் ஆவி விலகி போவதாக, குடும்பங்களை விட்டு விலகி போவதாக. தேவ பிள்ளைகளை குழப்புகிற பொல்லாவுடைய கிரியை அழிக்கப்பட்டு போவதாக, இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. இந்த ஆலயத்தில் வர பிள்ளைகளை எந்த விதத்திலும் அவன் இதயத்தை குழப்புகிற சத்துடைய வல்லமைகள் அவன் அழிக்கப்பட்டு போவதாக. ரீகா தூரபா கபாரியா, கர்த்தருடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை இந்த நாளில் தைரியப்படுத்தும்படியாய் தேவ வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தராகிய தேவன் உடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாயிருந்து நடத்துவீராக. உடைய பிள்ளைகளுக்கு ஆறுகளை உண்டாக்கி கொடுப்பீராக. ஆமாண்டவர், கொழுமையானவர்களை புசிப்பதற்கும், ஆண்டவரே இனிமையானவர்களை குடிப்பதற்கும், மதுரமானதை குடிப்பதற்கும் கர்த்தர் ஒரு உதவி செய்வீராக. கர்த்தர் விதமான கிருபைகளை தருவாராக. பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் இன்றைக்கு வாருங்கள் என்று அழைக்கிற அன்பின் சத்தம் ஒவ்வொரு நிமிஷம் எங்கள் காதில் தொனிக்குதப்பா. இந்த வேளை ஒவ்வொரு பிள்ளையுடைய காதிலும் தொனிக்கட்டும் ஆண்டவரே, எல்லா பிள்ளையுடைய காதிலும் தொனிக்கட்டும். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்காக வனாந்தரத்தில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதனால் வலு சர்ப்பமும் கோட்டான் குஞ்சு என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்வதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை செய்ய ஆவலாய் காத்திருக்கிற தேவனே, தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாகம் தீரும்படி இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காய் வனாந்தர வாழ்க்கையில் தண்ணீர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தாகங்களை தீர்ப்பது மட்டுமல்ல, அவ்வாந்தரவெளியில் ஆறுகளை உண்டாக்கி கர்த்தர் மகிமைப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு வனாந்தரம் போல எங்களுக்கு தெரிகிறது ஐயா. தாகத்தினால் நான் வறண்டு போய் நிற்கிறோம். ஆனால் எங்களுடைய தாகத்தை தீர்க்க நீ செய்ய போற அதிசயமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த இடத்துல ஒரு நாள் ஆகிய வந்த பிள்ளைகள் அவர்கள் தாகத்தோடு இருப்பார்களா இருந்தால் அவருடைய தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அவர் எந்த காரியத்தில் தாகமார்கள் கர்த்தர் அறிவீர். கர்த்தராகி தேவன் தாகத்தை தீர்த்து உடைய பிள்ளைகளுக்காக ஆறுகளை உண்டாக்கி உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். நெகேமியாவின் நாட்களில் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலில் வந்த பொழுது உடைய வார்த்தையை கேட்டு அதை கேட்ட பொழுது ஆமேன் ஆமேன் என்று சொல்லி மகிழ்ந்தார்கள் ஐயா. அன்றைக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது பலன் என்று அறிந்து கொண்டார்கள். அதுபோல் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து பலனை பெற்றுக்கொண்டு அந்நியர் கையில் அகப்படாதபடிக்கு ஆண்டவரே, இன்னொரு பகுதியில் மனுஷர் கையில் விழுந்து விடாதபடிக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகை மட்டும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் எங்களை மட்டுமல்ல, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் உலகம் முழுவதும் எங்கிருந்தாலும் அவர்களுக்காய் நீ செய்ய போற அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
கர்த்தருடைய பிள்ளையை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும் நம்மை போதித்து கர்த்தருடைய வார்த்தை தந்து ஆலோசனை தந்த பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் அன்பும் அரவணைப்பும் கர்த்தருடைய வருகை மட்டும் தேவ பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய தாகங்களை அறிகிற ஆண்டவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர்களையும் அவ்வாந்தருடைய ஆறுகளையும் உண்டாக்கி தருவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை பிரைஸ்